இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நல்ல வழிகாட்டிகளாக இருங்கள். நாம் பிறருக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்கிற பொழுதுதான் பிறர் வாழ்வில் ஒளியை ஏற்றி நாமும் நல்வழியில் செல்கிற மனிதர்களாக இருக்க முடியும். அதற்காக உங்கள் வாழ்க்கையை நல்வழியில் செம்மையான பாதையிலே கடந்து செல்லுங்கள் என்ற ஒரு தெளிவுரையை இறைவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஆனால் நாம் நல்ல வழிகாட்டிகளாக இருக்கிறோமா, அல்லது பிறர் வாழ்வில் அவர்கள் வீழ்ந்து போக அவர்களுக்கு பெரிய அதல பாதாளங்களை தோண்டி தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறோமா என்ற சிந்தனையை சற்று உள்ளத்தில் சிந்தித்தவர்களாக நல்ல வழிகாட்டிகளாக இருக்கிறோமா என்பதை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, தவறான வழிநடத்துதலை வேரோடு பிடுங்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர் இயேசு. அதை செய்கிற துஷ்டர்களை வழிகாட்டிகள் போல எண்ணிவிடக்கூடாது என்பதில் கவனமாயிருந்த இயேசு, மரபுகளின் பின்னணியில் தவறான போக்குகளை ஏதோ கடவுள் கொடுத்த சட்டத்தை போல கற்பித்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சீர்திருத்தவாதிகளாகவும் நல்ல வழிகாட்டுபவர்களாகவும் கருதிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையை அன்றைய சமுதாயத்திற்கு தருகிறார். இது இன்றைய சூழ்நிலையில் நமக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. வாழ்வின் வழிகாட்டுதல் என்பது மனித சொற்களின் வழியாக நம்மை வந்தடைந்தாலும் அதன் அடிநாதமாக அமைவது அதை இயக்குகிற சித்தாந்தங்களும் கருத்தியல்களும் தான். மெய்யில் ரீதியாக பார்க்கிற பொழுது கருத்தியர்கள் என்று இருக்கக்கூடியவை வாழக்கூடியவை, மாய்ந்து விடாதவை, தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து மாய்ந்து விடும் மனிதர்கள் அதை தாங்கி பிடித்து இயக்கப்படுகிற ஊடகங்களை. எத்தனையோ சித்தாந்தங்களும் கருத்தியல்களும் உலகில் பரவி கிடக்கின்றன. சித்தாந்தங்களுக்கும் கருத்தியல்களுக்கும் ஒரு மனிதனின் அல்லது ஒரு சமுதாயத்தின் அடிப்படை வாழ்க்கை அனுபவத்தையும் ஆழமான புரிதலையும் கொண்டதாக இருக்கிறது. அதில் ஒவ்வொன்றையும் தங்கள் வாழ்வுக்கான கருத்தியல்களாக கருதி வாழ்பவர்கள் அநேகர். ஒவ்வொரு கருத்தியல்களுக்கும் சார்பு எடுக்கும் ஒரு கூட்டம் இவ்வுலகில் எப்போது இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். அவ்வேளையில் பார்க்கிற பொழுது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒருவித கருத்தியல்கள் சிக்குண்டவர்கள் மட்டுமல்ல, அதை யூத மக்களிடம் திணித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யூதர்கள் என்பதால் யூத மரபை அடித்தளமாக அமைத்த கருத்தியலை கொண்டு அவர்கள் இயக்கப்படுகிறார்கள் என்ற பொதுவான புரிதல் பரவலாக அன்று இருந்தாலும் அது அவர்கள் வெளிப்புறம் கொடுத்த தோற்றமாகத்தான் இருந்ததை தவிர அவர்கள் அகத்தில் கடவுளின் சட்டத்தை அடிப்படையாக கொண்ட யூத மரபுக்கு புறம்பான கருத்தியலாகவும் எண்ணங்களாகவும் இருந்ததை இயேசு உணர்ந்து கொண்டார். ஆகவே தான் அவர்களை சாடுகிறார், கண்டிக்கிறார். அவர்கள் வழியிலிருந்து விலகி நல்வழியில் அவர்கள் கடந்து வர ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி எடுக்கிறார். ஆனால் நல்லது சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது என்று நாம் சிந்திக்கிற வேளையில் நிறைய மனிதர்கள் இன்றளவிலும் ஒரு மனிதன் கூறும் நற்செயல்களை பொருட்படுத்துவதே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எகத்தாளத்திலே பேசுகிற மனித சமுதாயம் தான் என்று. எனக்கு எல்லாம் தெரியும், கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று ஒரு சிறிய செயலை நினைத்து கொண்டு தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையில் வாழுகிற மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அன்றும் அதே நிலைத்தான். ஆனால் இயேசு அவர்கள் கருத்தியல்களையும் எண்ணங்களையும் சற்று மாற்றியமைத்து நல்வழிப்படுத்த முயற்சி செய்கிறார். ஆம், ஆகவே தான் பரிசேயர்களின் மனநிலையை குறித்த கேள்வியை எழுப்பி தன் சீடர்களும் இவ்வாறு கூறினார். என் விண்ணக தந்தை நாடாது அதாவது என் விண்ணக தந்தை, அதாவது விண்ணை நோக்கி வழிபடுகிற ஒவ்வொரு செயலும், என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அப்படி என்றால் விண்ணக தந்தை நமக்கு அழகாக சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறார். விண்ணக தந்தை வழங்கிய சட்டங்களுக்கும் உணர்வுகளுக்கும் புறம்பாகவே பரிசேயர்களின் வாழ்வும் அவர்கள் மக்களை வழிநடத்திய விதமும் இருந்ததை இயேசுவின் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. நாம் இறைவனின் திட்டங்களுக்கும் வழிகளுக்கும் ஏற்ப வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதே நம் கிறிஸ்துவ அழைப்பு என்பதை
உணர்வோமானால் இறைவழிக்கும் புறம்பாக நம் காதுகளுக்கு எட்டும் விஷயங்களையும் சிந்தனைகளையும் ஆய்வுக்குட்படுத்தி புறந்தள்ளும் இறைவன் விரும்பும் உறுதியுள்ள மனிதர்களாக நாம் வாழ முடியும் என்பார்கள். தேவையற்ற பாதைகளை விட்டு விலகி நல்வழியில் வாழ முயற்சி செய்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் எப்பொழுதுமே நல்வழியில் செயல்படுவர்களாக எங்கள் வாழ்க்கையை உருமாற்றிக் கொள்ள எங்களோடு தங்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.